வெல்கம் டு சிகே யூனிக் ட்ரேட்ஸ். நான் உங்கள் பிரேமலதா ஆனந்த் பேசுகிறேன். நேற்று லாஸ்ட்டாக நம்ம வந்து மேங்கோ சேஃபில் ஸ்டெம் ஸ்டிச் பார்த்தோம். இப்போ வந்து கொடி சேஃபில் பார்க்க போகிறோம். ஸ்டெம் ஸ்டிச்சு எப்படி பண்ணுறதுன்னு கிளாஸ்க்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா இந்த எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் குட்டி செயின், அப்புறம் வெளிப்பக்கமாக பார்த்த மாதிரி ஒரு மிடில், அடுத்து ஒரு குட்டி செயின், லாங் செயின், ஒரு குட்டி செயின், அப்புறம் மிடில். லாங்கு, ஒரு ஷார்ட்டு, அப்புறம் மிடிலு, மறுபடியும் ஒரு ஷார்ட்டு. செய்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் பேசுகிறது உங்களுக்கு புரியலாட்டி மியூட்டில் போட்டு பாருங்கள். ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். யூடியூப் பார்த்து கற்றுக்கணுன்றவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருந்தால்.
இது வந்து பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ரெண்டுமே முடிச்சிடுவேன். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ளெக்சிபிள் டைமில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் போட வேண்டியது வந்து ஒரு லாங் செயினு, அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் செயினு, அதுக்கப்புறம் சைடில் வந்து ஒரு மிடில், அப்புறம் ஒரு ஷார்ட் செயின். அவ்வளோதான். இதுதான் ஸ்டெம் ஸ்டிச்சு. இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இந்த வளைவெல்லாம் வர மாட்டேதுன்னு கொஞ்சம் பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு ஷேப்ஸ் போட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு டிசைன்ஸ் கூட டவுட்டாக இருந்தால் சொல்லுங்கள், நான் டிசைன்ஸ் கூட போட்டு காட்டிடுறேன். என் நாட் போட்டுறேன் இந்த இடத்துல. நீங்கள் ஸ்டிச்சஸில் திரும்ப திரும்ப கற்றுக்க வேண்டியது என் நாட்டு, இதெல்லாம் திரும்ப திரும்ப நீங்கள் கற்றுக்கணும். இப்போ இந்த வளைவில் போடுறேன், எப்படி போடுறேன்றதை பாருங்கள். இது வந்து ரொம்ப பட்டையாகவும் வரக்கூடாது, இது ஓரளவுக்கு இதுவாக இருக்கணும். நான் போட்டிருக்கிறது வந்து உங்களுக்கு நான் சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்டாண்ட்ஸில் தான் போட்டிருக்கேன், ஆனால் ரொம்ப பட்டையாக தெரியாது. நீங்கள் இது எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப ஈஸியாக வரும். எந்த
ஸ்டிச்சு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியுதோ அதை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து சேஃப்ஸு போடையில் வந்து எந்த சேஃப் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியுதோ ஓரளவுக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்து பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அப்படி தான் பண்ணுவேன். எந்த சேஃப் எனக்கு வரலையோ அதில் திரும்ப திரும்ப போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அது மாதிரி நீங்கள் எந்த சேஃபில் இந்த ஸ்டிச் வரலைன்றதை பாருங்கள். அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டிச்சஸ்னாலும் உங்களுக்கு செம ஈஸியாக இருக்கும். நான் வந்து இது என் அனுபவத்தில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு லீஃப் சேஃபில் இந்த வளைவு எப்படி இந்த ஸ்டிச்சு கொண்டு வரதுன்றதை சொல்கிறேன். அடுத்து டிசைன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். டிசைன்ஸ் வரலாட்டி கூட எனக்கு சொல்லுங்கள். நான் அந்த டிசைனில் கூட ஒரு இது போடுறேன். டிசைன் கூட ஒரு வீடியோ போடுறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. ஏன்னா உடனே கேட்டால் தான் அந்த டவுட் கிளியர் பண்ண முடியும். அதை பெண்டிங் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த ஒர்க் போகல உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். அடுத்தடுத்து ஒர்க் பண்ணல இந்த ஸ்டிச்செல்லாம் பெண்டிங் வைக்காமல் முடிச்சுட்டு அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ்க்கு போங்க. ஓகேவா? கம்பல்சரி ஒரு ஸ்டிச்சஸ்க்கும் ஷேப்ஸு நெக்ஸ்ட்டு ஒரு டிசைன் கம்பல்சரி நீங்கள் போட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு அதிகமாக ப்ராக்டிஸ் ஆகும். எண்ணாட்டு வரவுல மட்டும் சிக்குது த்ரெட்டு. இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம ஸ்டெம் ஸ்டிச்சு செகண்ட் சேஃப் பார்த்தோம். இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அந்த லெவல் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ரொம்பவும் கனமாகவும் இல்லாமல் ரொம்பவும் தின்னாகவும் இல்லாமல் ஒரே லெவலாக தெரியும். நெக்ஸ்ட்டு கிளாஸில் லீஃப் ஸ்டிச்சுக்கு சொல்லித்தரேன். லீஃப் சேஃப்க்கு நான் இந்த ஸ்டிச்சு சொல்லித்தரேன். ஓகேங்களா? தேங்க்யூ.